ஹாய் நண்பர்கள், இப்போ நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா, இன்னைக்கு நம்ம அட்டா மார்க்கெட்ல வாழைக்குலை சந்தையில தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து ஏலம் போடுவாங்க வாழைக்குலை. இன்னைக்கு என்னென்ன கொலை என்னென்ன ரேட்ல போகுதுன்னு பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் ரசகுதிலே இப்பதான் கொண்டு வச்சிருக்காங்க. பாப்போம், அந்த சைடு ஏலம் நடந்துட்டு இருக்கு. நம்ம அங்க போய் பார்ப்போம் என்ன ரேட் அப்படின்னு பார்ப்போம். இப்பதான் வாழைப்பழம் இறக்கிட்டு இருக்காங்க. ரசகுதிரை எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. கருங்கலிங்க சாரு நினைக்க வா 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 60 60 60 60 50 ரூபாய் சுந்தர்ராஜ் 60 50 ரூபாய் 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 சுந்தர்ராஜ் இருக்காங்க. அங்க என்ன போகுதுன்னு பார்ப்போம். நல்ல கொலையா இருக்கு. 300 ரூபா தான் ரேட்டு. நல்லா இருக்கு, பரவாயில்ல. இந்த கொலை ஒரு கொலை 170. இந்த ரேட்ல முடியும். 80 ஒரு கொலை ரேட்டு, ஒரு கொலையோட ரேட்டு. நூற்றி 90 வச்சு எத்தனை கொலை இருக்கு? 4 6 8 10 கொலை இருக்கு. 10 கொலை 190 கொலை 190. இங்க சந்தை டெய்லி உண்டான சந்தை திங்கள் செவ்வாய் வேளன் வெள்ளி வேளன்வெள்ளி அப்படி வாரத்துல 4 நாளும் சந்தை. ஒரு கூடுதல ஒரு திங்கட்கிழமை வேலை வேலைன்னா கூடுதலா மட்டி கூடுதல் இங்க சரி. வியாபாரி நிறைய திங்கட்கிழமை வேலைக்கிழமை செவ்வாய் வெள்ளி இப்படி குறைவாதான் இப்படிதான். அப்போ திங்கட்கிழமை வந்து அங்க வர பாக்கலாம். அங்க புள்ள பாக்கலாம். சரி சரி. இன்னைக்கு குறைவா தான் வந்திருக்கான். திங்கட்கிழமை வேலைன்னா அதிகமா பாத்துக்கலாம். இதுவே பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப திங்கட்கிழமை எவ்வளவு தூரம் அந்த 350 350 ரூபாய் 350 சுந்தராஜ்
350 380 ரூபா 350 ஒரு கிலோ 290. ரேட்டே பண்ணு கூடுதலா நியாயமா தான் இருக்கு. இது எவ்வளவு போகுது போல இப்போ எந்த போகுமா இந்த ஏலம் போடுவாங்க பேஜ் இதெல்லாம் ஒன்றா. சரி சரி. இது தலி சரி சரி. ஓ அதனால கொலை எல்லாம் ஒடிஞ்சிட்டா விளையாட்டு, அதனால இந்த சீப் ரேட்டு. நல்லா சரி. நாடங்காய் அதெல்லாம் பாண்டியனா நம்ம நாடங்காயெல்லாம் ரேட் அதிகம் வரல, அப்படிதானே கம்மியா வந்திருக்கோம். வரவே இல்லை நம்ம. சரி சரி. நம்ம கொல்லாம் கேரளாக்கு போயிடும், அதே மாதிரி வராது அப்படிதானே. ஓ சரி. அதனால இங்க வந்திருக்கு. ஆமா இது வளைஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கோம்னா எவ்வளவு கிலோ வந்திருக்கோம். எல்லா காய் சரி. தேயிலம் வந்து நானே வந்தேன் பஜ்ஜி கூட போயிட்டு ரேட் எவ்வளவு? இது எவ்வளவு ரேட் எவ்வளவு? ஓ நானும் இதெல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சு வச்சு உங்களுக்கு. சரி அவ்வளவு. ஓ எடுத்தாச்சும் அடையாளம் வச்சிருவாங்க, அங்கிட்டு தானே எடுத்துட்டு போறாங்க. அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க. சோப்பெல்லாம் எவ்வளவு போகுது ரேட்டு? அதிகமா தான் இருக்குன்னா குறவு தான் சொன்னாந்து. அதிகமா போகல அவியல் பொருள். இப்ப விசேஷ நாள் இல்லாதனால கம்மியா போகுது. அப்படி இப்ப யாராவது காப்பி வரை வாங்கிட்டு போனா உண்டு, பஜ்ஜி போட அப்படி வாங்கிட்டு போனா உண்டு. கேரளாயும் போகும். ஆமா ஆமா அப்படியே வெளியே வச்சு விற்பாங்க பஜ்ஜி பஜ்ஜி பஜ்ஜி. அதான் கொண்டு எடுப்பாங்க தானே. ஆமா 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 இது அதான் அதோட இதான் டேஸ்டா இருக்கும் பஜ்ஜி. சரி சரி. அது பார்க்க ஒண்ணு போல இருக்கு. அது பாண்டி தானே. நாட்டு பேர் சின்னதா இருக்கும், நல்லா இருக்கும் தானே. நாட்டு பேர் நல்லா இருக்கும் பழத்துக்கு. சரி சரி சரி. பஜ்ஜி நல்லா இருக்கும். ரேட் எவ்வளோ? 500 பேர் 400 பேர். ஏகப்பட்ட நேந்திர வாழைகள் இருக்கு. இதெல்லாம் காத்துல ஒடிஞ்சது, அதனாலதான் ரேட்டு கம்மியா போகுது. பார்த்தால என்ன தெரியல. அதுதான் நல்ல நல்ல பெரிய குறையா வர உள்ளது. சின்ன ஒடிஞ்சதுனாலதான் இப்படி இருக்கு. சின்ன சின்ன குறை ரேட்டு இருக்கு. இந்த அக்கா பழத்துக்கு சிப்ஸுக்கு தான் ஆகும். அதனாலதான் நம்ம மற்ற பழத்துக்கெல்லாம் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. இது சிப்ஸுக்கு தான் போகும். யூடியூப் சேனல் பாப்பனம்ன்றதுல கடைசி நல்ல குளம் இருக்குன்னு. கற்பூரவள்ளி வாழை இருக்கு, அந்த சைடு செவ்வாழை இருக்கு. இதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருச்சு, ஆனா எடுத்துட்டு போறாங்க.
சோப்பு இங்கெல்லாம் சோப்பால தான். யாரும் முடிஞ்சாச்சாங்க இதெல்லாம்? சரி, இல்ல இது ரேட் எவ்வளவு இருக்குது? ஆனா இது இப்போ 800 ரூபா 900 இருக்குது. ஆமா ஆமா யூடியூப் சேனல். ஆமா பிசினஸ் தோழன் யூடியூப் சேனல். பிசினஸ் தோழன். கிறிஸ்துமஸ் தோழன். பிசினஸ் தமிழ் பிசினஸ் தோழன். தமிழ் பிசினஸ் தோழன். தோழன் பாருங்கண்ணா வரும். என்னைக்கு வரும் இது தெரியுது? இது நாளைக்கே நாளை கழிச்சு வரணும். தமிழ் பிசினஸ் தோழன். வேலைக்கிழமை திங்கக்கிழமை வரைக்கும் வந்து எல்லாம் கோயிலுக்கு ஃபுல்லா இருக்கும். எடுக்கலாம் அப்படிதானே? எடுக்கலாம் அப்படிதானே? ஃபுல்லா இருக்கும். இங்க இருந்து அங்க வர வியாபாரி எல்லா வியாபாரியும் வரும். கேரளா வியாபாரி, நம்ம வடக்கு உள்ளது, மேற்கு கிழக்கு உள்ளது, அஞ்சிராம் சூரங்குளம் அந்த சைடு வியாபாரி. இப்போ ஆண்களும் பெண்கள் நிறைய கல்யாணம் பார்த்து கோயில் பற்றி. சரி, அடுத்த தடவை வரோம். நீங்க டீட்டெயில் சொல்லணும். சரியா? நம்ம இதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சோப்புக்கெல்லாம் நல்லா ரேட் தான் போயிருக்கு. இப்படி ரேட்டு போனா தான் விவசாயிகளுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும். அங்கே வந்து சரி நண்பர்களே, அப்போ அவ்வளவுதான் நண்பர்களே, இன்னைக்கு விசேஷம் அவ்வளவுதான். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே.